சப்ளையர் அக்ரீமெண்ட் அப்படின்றது, நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குவீங்க இல்லையா? அவர் பேரு சப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ளையருக்கும் உங்களுக்கும் இடையில போடக்கூடிய ஒரு லீகல் கான்ட்ராக்ட் அதோட பேர் தான் சப்ளையர் அக்ரீமென்ட்ங்க. இந்த சப்ளையர் அக்ரீமென்ட்ல நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்க போறீங்க? எவ்வளோ குவான்டிட்டி? இதோட குவாலிட்டி என்னவா இருக்கணும்? எந்த தேதிக்குள்ள சப்ளை பண்ணணும்? இந்த மாதிரி உங்க 2 பேருக்கு இடையில என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸயோ எல்லாத்தையும் அதில மென்ஷன் பண்ணி நம்ம சைன் பண்ணியிருந்தா ப்ராப்பரா அந்த சப்ளையர் அக்ரீமெண்ட் அப்படின்றது வேலிடா இருக்குங்க. ஸோ இந்த சப்ளையர் அக்ரீமெண்ட் இருக்கிறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஒரு புரொடெக்ஷன். புரொடெக்ஷன் அப்படின்றது நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட அவர்கிட்ட இருந்து வாங்குறீங்க. இந்த குவாலிட்டில வேணும், இந்த குவான்டிட்டில வேணும்னு கேட்குறீங்க. அவரு ப்ராப்பரா சப்ளை பண்ணணும். இஃப் சப்போஸ் அவர் சப்ளை பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒரு 2 நாள், 3 நாளைக்கு பிசினஸ் பாதிக்கும் இல்லைங்களா? அதில ஏற்படக்கூடிய இழப்ப இவரு ஈடுகட்டணும். அதுதான் முக்கியம். ஸோ அந்த ஒரு புரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ஒரு காரணத்தினால நீங்க சைன் பண்ணணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரெட். அதாவது இந்த ஒரு த்ரெட் அப்படின்றது என்னன்னா, நீங்க ப்ராப்பரா ஒரு எழுத்துப்பூர்வமா ஒரு அக்ரீமென்ட்ட சைன் பண்ணும்பொழுது, அந்த சப்ளையருமே, ஐயோ! இவங்க வந்து ப்ராப்பரா அக்ரீமென்ட்லாம் போட்டிருக்காங்க. நாளைக்கு ப்ராப்பரா சப்ளை பண்ணல அப்படின்னா, இவங்க கோர்ட்டு, கேஸு, காம்பன்சேஷன், லீகலு அப்படின்ற மாரி ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இத அவாய்ட் பண்ணணும்னாலும் நம்ம கரெக்ட்டா சப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் அவர் மனசுல இருக்கும். அந்த காரணத்துக்காகவும் கட்டாயம் இந்த சப்ளையர் அக்ரீமென்ட்ன்றத சைன் பண்ணணுங்க.